இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்ல கடந்த பல மாதங்களாகவே எதிர்பார்க்கப்பட்ட யுத்தம் அப்படிங்கிறது இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நேரடியாகவே மூன்றுக்குதுங்க. இஸ்ரேல் பாத்தீங்கன்னா காலங்காத்தாலேயே ஈரான் மேல பயங்கரமான ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கறத நடத்தி இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேல் அரசாங்கம் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இந்த ஒரு தாக்குதல்ல அமெரிக்காவுக்கு உண்மையிலேயுமே சம்பந்தம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே இந்த தாக்குதலுக்கு ஈரானினுடைய பதிலடி எப்படி இருக்கும், இந்த போர் எதை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்த்தோம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேல் அரசாங்கம் கடந்த பல மாதங்களாகவே ஈரான் மேல ஒரு தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலைமையில அந்த ஒரு தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க இஸ்ரேல் அரசாங்கம். ஆனா இந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா போன முறை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு மோதல் பெரிய அளவுக்கு ஏற்பட்டுச்சு இல்லையா. பதிலுக்கு ஈரான் கூட 100 மிசைல்ஸ் வச்சு தாக்குதல் நடத்தினாங்களே, அந்த மாதிரியான பெயருக்கான ஒரு தாக்குதல் கிடையாதுங்க. ரொம்ப சீரியஸான தாக்குதல்கள் அப்படிங்கிறது இப்ப நடத்தப்பட்டு வருது. இதற்கான ஈரானினுடைய ரெஸ்பான்ஸும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிலவிக்கிட்டு வருதுங்க. சரிப்பா, இந்த மோதலுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எப்படின்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தது தாங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்பொழுதே அவர் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிரான ஒரு நபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நான் பேச்சுவார்த்தையை நடத்தி முடிஞ்ச அளவுக்கு இதை பேசியே சரி பண்ண பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாருங்க. அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையில் போன வாரம் அமெரிக்க அரசாங்கம் அவங்களோட ஃபைனல் ஆஃபர் அப்படிங்கிற ஒன்றை ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அரசாங்கம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஆனால் அதன் பிறகு அவங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடணும். ஈவன் அவர்களுடைய நாட்டுக்கான தேவைக்காக கூட எந்த வகையான யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபரை கொடுத்துருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீ நிறுத்தின மாதிரி இருக்க வேண்டாம், நீயா நிறுத்தின மாதிரி நிறுத்திக்கோ, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீயாவே நிறுத்திடு, கேட்டா நானா நிறுத்திட்டேன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபருங்கிற மாதிரி தாங்க தெரியுது. ஆனா இந்த ஒரு ஆஃபரை ஈரான் அரசாங்கம் கட் அண்ட் ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கறத அமெரிக்க அரசாங்கத்தினால ஏத்துக்க முடியல. அதே சமயம் இஸ்ரேல் அரசாங்கம் பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்ததையுமே தனக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு அனுமதி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் பேச்சுவார்த்தைக்கு போனதுல இருந்தே பெரிய அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய அரசியல் வட்டாரத்தில் நிலவச்சு. முக்கியமா நெத்தன்யாஹுவுக்கும் ட்ரம்ப்புக்கும் பாத்தீங்கன்னா நேரடியாகவே சில மோதல்கள் அப்படிங்கறதும் ஏற்பட்டுச்சுங்க. இந்த நிலைமையில தான் இந்த மாதிரி ட்ரம்பினுடைய ஆஃபரை ஈரான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இதுதான் தனக்கான சந்தர்ப்பம்னு சொல்லி இஸ்ரேல் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இருக்காங்க. இஸ்ரேல் அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தாக்குதல்ல ஈரானினுடைய ஃபேமஸான நியூக்ளியர் சைட்டான நான்ஸ் நியூக்ளியர் சைட் மேலேயும் ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்லயும் தொடர் தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்குதுங்க. ஈவன் IRGC டாப் அபிஷியல்ஸ் எல்லாமே குறி வச்சு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. பலரும் உயிரிழந்திருக்கிறதா நம்பப்படுதுங்க. அதே சமயம் அமெரிக்க அரசாங்கம் பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வாங்க நம்ம 2 பேரும் மறுபடியும் பேசுவோம்னு சொல்லி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாக்ஸ் நடக்கும். ஆனா இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வருவாங்களா இல்ல கேன்சல் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். உண்மையிலேயுமே அமெரிக்கா சொல்ற மாதிரி அவங்களுக்கு இதுல எந்த வகையான தொடர்பும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பு கம்மிங்கிற மாதிரி தாங்க தெரியுது. யோசிச்சு பாருங்க, நெத்தன்யாஹு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததையுமே ஓகே இவர் வந்தாருன்னா ஈரானுக்கு எதிராக தான் ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அதற்காக ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து உடனே போயிட்டு நெத்தன்யாஹு போய் தாக்குதல் நடத்துப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. கண்டிப்பா நானும் பேச்சுவார்த்தை நடத்தினேன், அதுல அவங்க ஒத்து வரல, அதனால இப்ப நாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம மக்கள் கிட்ட எடுபடும். அது மட்டும் இல்லைங்க, இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா. முதல்ல இந்த பேச்சுவார்த்தைக்கு அதனால டைம் கொடுக்குறாங்க. இந்த பேச்சுவார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட பாயிண்ட்ல நின்று இருக்காங்க. முதல்ல எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திய பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை ஒரு அளவுக்கு மேல பண்ணாத அப்படின்றத மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஈரான் அரசாங்கம் ரொம்ப 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 அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல கிட்ட நெருங்கி அப்படின்றதுனால. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நீ யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவ, இதோட இதை முடிச்சுக்கலாம். ஒத்துக்கலன்னா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதே ஒரு ஜெனரல் மென்டாலிட்டியாவே இருந்துச்சு. ஒரு பக்கம்
ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வெளியாகிட்டே இருக்கும். இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்த தயாராக இருக்குது, ஈரான் ஒத்துக்கலை அப்படின்னா. ஸோ அவங்க எல்லா வகையிலும் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் ஈரானுக்கு எதிராக வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் எதுக்குமே ஈரான் மசியல, இந்த ப்ரெஷருக்குலாம் அடங்கலை அப்படிங்கிறது ஓகே ஃபைன், நமக்கு எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தாக்குதலே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு அட்டாக்லேயே வந்து இஸ்ரேல் அரசாங்கம் இறங்கி இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்த போகிறாங்கன்றது அமெரிக்காவுக்கு தெரியும். அதே மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு தாக்குதலில் அமெரிக்கா இன்வால்வ் ஆகியிருக்கும் அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு சந்தேகம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணி பாருங்க, இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையிலான பிரச்சனையில் ஒன்ஸ் இந்தியா பெரிய அளவுக்கு பாக்கையே ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரைக்ஸை நடத்தி முடிச்சதையுமே அமெரிக்க அரசாங்கம் இந்த விஷயத்தில் தலையிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் மீடியாஸும் இந்தியாவுக்கு எதிராக வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எல்லாமே எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு உங்களால் கணிச்சிருக்க முடியும். ஸோ ஈரானுக்கு பார்டர் இருக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக் தான். நம்ம வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்போம், இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு மிலிட்டரி பேஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ ஈரானுக்கு மேற்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈராக்ல அவங்களுக்கு மிலிட்டரி பேஸ் இருக்கு, சவுதி அரேபியாவில் இருக்கு, கத்தாரில் இருக்கு, குவைத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த பிராந்தியம் பூரா அமெரிக்காவுக்கு மிலிட்டரி பேஸ் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் ஈரானுக்கு கிழக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு மிலிட்டரி பேஸ் கூட கிடையாதுங்க. இந்த இடத்துல எது பண்ணணும் அப்படின்னாலும் அமெரிக்க அரசாங்கம் பாக்கை நம்பி தான் இருந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா ஈரானுக்கு எதிராக அவங்க பெருசா ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய பார்டர்ல, அதாவது ஈரானுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய பாக் அரசாங்கத்தினுடைய உதவியும் அமெரிக்கா தனக்கு தேவை அப்படின்னு நினைச்சிருக்குது. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா ஈரான்ல ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல தெளிவா இந்த விஷயத்துல அமெரிக்கா தலையிட்டு இருந்திருக்குது அப்படிங்கறத இப்பதான் நம்மளால ஓரளவுக்கே வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கண்டிப்பா பாக்க ஏதோ ஒரு வகையில இந்த விஷயத்துல அமெரிக்கா யூஸ் பண்ணிக்கு தான் போறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. இந்த பாக்கு மாதிரி ஒரு பச்சை துரோகி அப்படிங்கிறது வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த நாட்டுக்காக ஈரான் வந்து இந்தியா கூட பேசுறதுக்காக வந்ததுங்க. ஆனா அந்த நாட்டுக்கே இப்ப பாத்தீங்கன்னா பாக் துரோகம் பண்றதுக்கு தயாராகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரிப்பா, இப்ப இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டாங்க. இனி ஈரான் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஈரான் பதில் தாக்குதல் அப்படிங்கறத நடத்த போகுதுங்க, சந்தேகமே தேவையில்லை. இஸ்ரேலுக்கு எதிரான இந்த ஒரு மோதல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஈரான் எக்கச்சக்கமான தவறுகள் அப்படிங்கறத பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அரசாங்கம் உருவாக்கின ப்ராக்சிஸ், அது ஹவுதிகளா இருக்கட்டும், ஹெசபுல்லாக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது ஈரான் அரசாங்கம் போய் அவங்கள காப்பாத்தி இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஈரான் பாத்தீங்கன்னா பேசிக்கா கோட்டை விட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா டேக் டவுன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ 3 பேர்த்தையும் ஒரே டைம்ல எதிர்க்கிறதுங்கிறது எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தரா டேக் டவுன் பண்ணிட்டு வர்றதுங்கிறது எப்படி இருக்கும். ஸோ அது இஸ்ரேலுக்கு ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிருச்சு. முதல்ல ஹெசபுல்லா, அடுத்தது ஹவுதிகள், இப்போ கடைசியா ஈரான் கிட்டேயே வந்து நிக்கிறாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை எக்ஸாக்டா சொல்லியிருந்தோம், எண்ட் ஆஃப் ப்ராக்சி வார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். இதற்கு மேல ப்ராக்சி வார் அப்படிங்கிறது ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட்ல கிடையாது. இனி ஒரு மோதல் நடந்துச்சு அப்படின்னா அது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நேரடி மோதலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா நம்ம சொன்ன அந்த ஒரு பொசிஷனுக்கு தான் வந்து நிக்கிறோம். ஏன்னா எல்லா ப்ராக்சிஸையும் இஸ்ரேல் காலி பண்ணிருச்சு. இப்போ ஃபைனலா இருக்கக்கூடியது ஈரான் தான். ஸோ இதை விட இஸ்ரேலுக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த எண்ட் ஆஃப் ப்ராக்சி வார்ஸ் வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ ஈரான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, கண்டிப்பா எதிர்த்து தான் நின்னாகணும். இனி அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இவ்வளவு நாளா கூட ப்ராக்சிகள் இருந்தாங்க, அவங்க மூலமா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இனி அந்த ஆப்ஷனும் பெருசா ஈரானுக்கு கிடையாது. அப்படி பிடிக்கும் பொழுது கண்டிப்பா இவங்களே நேரடியாக தான் இறங்கி ஆகணும். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாருமே வந்து டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுக்கும் பொழுது, கடந்த முறை ஈரானும் இஸ்ரேலும் மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ ஈரான் கூட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் வச்சு ஒரு ஸ்ட்ரைக் நடத்தினாங்களே, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்குவாங்க, அது எந்த வகையிலையும் இப்ப நடக்க போற விஷயத்துக்கு எக்ஸாம்பிளா மாறாதுங்க. நம்ம அந்த சந்தர்ப்பத்திலேயே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அந்த தாக்குதல் நடக்கும் பொழுதே. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ப்ரீ பிளான்டு. ஸோ ஆல்ரெடி ஈரான் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்லி வச்சுட்டு அதன் பிறகுதான் தாக்குதலே நடத்தினாங்க. ஸோ எதற்காக அப்படின்னா, ஜஸ்ட் இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி, இது எதுவும் பெரிய விஷயமா வெடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி தான் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்தில் பார்த்துருப்பீங்க, அமெரிக்கா, பிரிட்டன் சொல்லி எல்லாரும் தயாராக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோஸ்ல இதெல்லாம் தெளிவாகவே சொல்லியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ அப்போ நடத்தப்பட்ட தாக்குதல் பார்த்தீங்கன்னா
பெயருக்கான ஒரு தாக்குதல். சரி, நாங்களும் பதிலுக்கு பண்றோம்ப்பா, உனக்கு ஒரு வார்னிங் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப நடக்க போறதுதான் பாத்தீங்கன்னா ரியலான தாக்குதல். ஸோ ஈரான் உண்மையிலுமே அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இஸ்ரேல் அரசாங்கம் அவங்க நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையிலிருந்து இது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இஸ்ரேல் பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய மக்களுக்கு நீங்க இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை பார்த்திருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நமக்கு எதிராக நடத்தப்பட வாய்ப்புண்டு. ஸோ ஒரு போர்னு வந்துட்டா நிறைய இழப்புகளை சந்திக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட இழப்புகளை இனி நம்மளும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ எல்லாரும் சேஃபா இருந்துக்கோங்க. அதே மாதிரி இவ்வளவு நாளா ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அது முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஒரு பிரச்சனை நீங்க நினைச்ச காலகட்டத்துக்குள்ள முடியாது, ரொம்ப பெரிய அளவுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹமாஸ் கூடயோ ஹவுதி கூடயோ ஹெசபொல்லா கூடயோ சண்டை போடும் பொழுது இந்த மாதிரி எந்த ஒரு வார்னிங்கும் இஸ்ரேல் அரசாங்கம் கொடுக்கல. ஈவன் போன முறை ஈரான் தாக்குதல் நடத்தின பொழுது கூட கொடுக்கல. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க இந்த விஷயம் எவ்வளோ சீரியஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக ஈரானினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட தான் போகுது. ஸோ அது எப்படி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு போர் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் தொடர்ந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா, இல்ல டக்குன்னு இந்த டார்கெட்டட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நடத்தி முடிச்சிருவாங்களா? இந்த ஒரு போர்ல வெற்றியாளர்னு சொல்லி யாராச்சும் வருவாங்களா, இல்ல இதுவும் பாத்தீங்கன்னா யாருமே இல்லாம ரெண்டு பேரும் சமாதானமா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி போகுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.